ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், அதுக்கு மறுநாள் கருநாள் எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ பொங்கப்படி எனக்கா மருமகனுக்காப்பா? மருமகனுக்கு தானா? பொங்கல் எல்லா பொங்கல் மாதிரியே இந்த வருஷமும் அப்பா கொண்டு வர பொங்க பொடியோடு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக கொண்டு வந்திருந்தாங்க. நாங்களும் ஹாப்பியாக வாங்கிக்கிட்டோம். பொங்க பொடியில் என்னெல்லாம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு, கிழங்கு, பொங்கல் அன்னைக்கு வைக்கக்கூடிய எல்லா வகையான கூட்டுக்கு தேவையான காய்கறிகள், அன்னைக்கு வைக்கக்கூடிய பாயசத்துக்கு தேவையான ஜாமான், அது மட்டும் இல்லை சோறு பங்கு அரிசி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு தந்துட்டு அப்பமா இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இடத்துல தங்கச்சிக்கு பொங்க பொடி கொடுக்க போயிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி தைப்பொங்கல், எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ போலே காலையில் எழும்பி சர்க்கரை பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொங்கல் முடிஞ்சு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இருந்தாலும் திருப்பி ஒரு நேரம் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது மூலம் நாங்கள் போன ட்ரிப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் பொங்கல் ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் பொங்கல் வச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த வருஷம் சக்கரை பொங்கல். அதுக்கிட்ட தொட்டுக்கிட்ட சூப்பராக நச்சுன்னு ஒரு மாங்காய் ஊறுகாவும் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. வீட்டில் பொங்கல் வச்சு முடித்ததும் ஊர்லேருந்து சமத்துவ பொங்கல் வைக்கிறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணி அங்கேயும் பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். அங்கே செலிப்ரேஷனை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அண்ணி வீட்டில் தடபுடலாம் சூப்பராக மதியம் லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் நல்ல வகை வகையான கூட்டெல்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ணிமார், அத்தா ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துருந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். பொங்கல் நாளே மதியத்துக்கு மேலே நிறைய இடங்களில் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அதே மாதிரி எங்கள் தெருவுலையும் விளையாட்டு போட்டி நடந்துச்சு. சூப்பராக போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ரொம்பவே அந்த டைமாக என்ஜாய் பண்ணோம். எல்லா விளையாட்டு போட்டிகளும் சின்ன பிள்ளைங்கன்னு இல்லை, எல்லா பெரிய ஆட்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நானும் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். வின் பண்ணுறோமோ இல்லையோ, பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி பரபரப்பாக விளையாடி சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்து. இந்த போட்டியில் வின் பண்ணவங்களுக்கு பரிசு கொடுக்கறது நைட்டு ஒரு ஃபங்க்ஷனாகவே நடந்திருந்து. இது நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கு மறுநாள் காணும் பொங்கல் இன்னைக்கு. அதனால நாங்கள் வெளியில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி 1 டே ட்ரிப்பாக வெளியில் கிளம்பியிருக்கோம். காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும்னு சொல்லி பிளான் போட்டு 8 மணிக்கு தான் கிளம்பி வெளியிலே வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காவல் கிணறு பக்கத்தில் இருக்கிற ராயல் ஹோட்டலில் என்ட்ரி ஆனோம். ஹோட்டலை பொறுத்தளவுக்கு ஃபுட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து, பிள்ளைகளை என்ஜாய் பண்ணுற பிளேயிங் பிளேஸுமே நிறையா இருந்துச்சு. ஸோ அதில் 1 hour எப்படி போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. நாங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் இடத்துல கிளம்பணும். கிளம்பி ட்ரிவாண்ட்ரம் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் போட்டோம். ட்ரிவாண்ட்ரத்தில் கொஞ்சம் இடங்கள் பார்த்துட்டு கோவளம் பீச் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி காரில் போக போக ஃபுல் வைப்பில் போனோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்து எங்களுக்கு இந்த ட்ரிப்பு. இங்கேருந்து அங்கே போய் சேரதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிட்டு. ஆனால் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பெண்ணுக்கு சிரிப்பு பாருங்க. போச்சேங்க, தாய் மாமா வின் பண்ணிட்டானேங்க. இல்ல மேல போனோம் அவனுக்கு. பெண்ணு ஹாய் சொல்லு. ஹாய். தூக்கி போடுங்க. பெண்ணு எங்க போன? மேல போயிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ ஆர் பேக் வாட்டர் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
அதனால கொஞ்சம் டைமும் ஆகிட்டு கிட்ஸ் எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் ஒரு சீ ஃபுட் கடையிலேயே நிப்பாட்டி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த ஹோட்டலை பொறுத்தளவுக்கு அட்மாஸ்பியரும் சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டும் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சமத்தியாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நேராக போட்டிங்க்காக நாங்கள் புக் பண்ணியிருந்த இடத்துக்காக வந்தோம். அங்கே போய் ரீச் ஆனதும் நம்ம போட்டில் எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்குள்ள போட்டில் ஏறி நாங்கள் ஒவ்வொரு இடமா விசிட் பண்ணோம். ஒன்றரை மணி நேரம் போட்டிங்கில் இந்த எல்லா இடங்களையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டாக நாங்கள் கிளம்பி போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலிஸ் டூரிஸ்ட் வில்லேஜ் தான் போனோம். இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பார்க்கு. அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சு. பச்சை பசேர்னு இருந்த மரங்களாக இருக்கட்டும், புல்வெளியாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்து. கிட்ஸுக்கு சூப்பரான பார்க் இருந்து ரொம்ப நேரம் கிட்ஸ் அதில் என்ஜாய் பண்ணாங்க. இந்த பார்க்குக்குள்ளேயே வேலி மினியேச்சர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து, ஸோ அங்கேருந்து ட்ரெயினில் ஏறி ஒரு ட்ரெயின் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம். சூப்பரான ஒரு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ட்ரெயினில் இருக்கிற ஒவ்வொரு சவுண்டுகளும் வித்தியாசங்களும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது. அதாவது கிராசிங்கில் இருக்கிறது, பிரிட்ஜு மேலே ட்ரெயின் போகும்போது இருக்கிற சவுண்டு, டனலுக்குள்ளே போகும்போது இருக்கிற சவுண்டு, ஸ்டேஷன் பக்கத்தில் ட்ரெயின் வரும்போது அது ஸ்லோவாகிறது, திருப்பி மூவ் ஆகுறது, ஹாரன் சவுண்டு, வளைவில் திரும்பும்போது இருக்கிற சவுண்டு, அப்படி எல்லா வித்தியாசங்களும் கிட்ஸ் பார்த்து ரொம்பவே இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணாங்க. இந்த மினியேச்சர் ட்ரெயின்லேயே ஃபுல் லேக் வியூவையும் பார்த்தோம், பார்க்கையும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டாக பிள்ளைங்கள பார்க்லையும் விளையாட விட்டுட்டு அங்கே இருக்கிற சீனரியும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம்.
இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:17 ஆகுது. இங்கேருந்து நேராக கிளம்பி கோவளம் பீச் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். ஈவினிங் டைம் நைட் டைம்னாலே பீச்சில் என்ஜாய் பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது கோவளம் பீச்சில் சொல்லவே வேண்டாம். ரீச் ஆனதுமே சன்செட் தான் பார்த்தோம். பீச்சுக்கு வந்த பிறகு டைம் போகிறதே தெரியாது. எப்போ போல தான் இன்றைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கேருந்து கிளம்பி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம். டின்னருக்காக நாங்கள் வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மி ஹோட்டல். இது களியக்காவிளையில் இருக்குது. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ரெசிபீஸ் தான். பீஃப் சுக்கா, பீஃப் ஃப்ரை, அது கூட புரோட்டா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அதை தான் நாங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப மெமரபுளாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.